நாங்கள் விளையாடின விளையாட்டில் இப்போ அண்ணாவும் என்ற மனுஷனும் விளையாடினோம். அவர் யாசை வச்சிருந்தவர், யாசை விட மாட்டாங்கண்டு. அதனால் பிறகு நாங்கள் யாசை வச்சு கொண்டு அண்ணா திருப்பியும் விளையாடுறார். அவையிலும் இப்போ அந்த விளையாட்டில் போய் விருண்டுட்டு தான் வந்து வாரினோம். அது அப்படி உயரத்துக்கு போய் கீழே விளையாட்டுல ஒரு பயம் இருக்கும். இப்போ நாங்கள் இந்த ட்ரெயினில் போய் இந்த இடங்களெல்லாம் அப்படி சுற்றி இந்த இடத்தை சுற்றி வரும் இந்த ரயில். தூரம் இல்லை, ஒரு கொஞ்சம் தூரம். அப்போ எல்லோரும் அந்த ரயிலில் போகிறதுக்கு போயிட்டோம், எல்லாம் ஏறி இருக்கிறோம். இப்போ எல்லா சின்னாக்களும் என்ன பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஆச்சரியத்தோடு இருக்கணும், என்னத்தை அப்படி ரயிலில் என்ன பார்க்கலாமண்டு. ஆனால் அந்த இடங்களை சுற்றி காட்டு மெதுவாக போகும் அந்த ரயில். நல்ல அனுபவங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது. இப்போ நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். இதுதான் அந்த விளையாட்டு, அந்த உயரமான இதுக்குள்ளே ஏறிக்கிறாங்கிறது தான் இப்போ நாங்கள் முதல் விளையாடின விளையாட்டு. வாங்க இப்போ நாங்கள் ட்ரெயினில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த ரெயினில் என்னென்னா உண்மையாக ரெயினில் என்னென்ன அம்சங்கள் இருக்குமோ அதே மாதிரி சிக்னல் நின்று போகிறது எல்லாமே இருந்தது. சில பேர் எங்களுக்கு கையும் காட்டினவேல், நாங்கள் ரயிலில் போய்க்குள்ள கை காட்டினவேல் எல்லாமே ஒரு புது அனுபவங்களாக இருந்தது. எல்லோரும் அண்ணா சொல்லி கொண்டு வர ஒரு குகைக்குள்ளே போகிறோம், அதோட இதேகளண்டு அந்த குகைக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வாங்க. அதுக்குள்ளே குகைக்குள்ளே சின்னாக்கள் பார்க்கக்கூடிய மாதிரி சின்னாக்கள் என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி சவுண்டுகள் போட்டு அந்த கார்ட்டூன் படங்கள் போட்டு எல்லாம் இருந்தது. எங்களோட ஆக்களுக்கு எங்களோட சின்ன பிள்ளைகளுக்கு எல்லோரும் சந்தோஷம் என்ஜாய் பண்ணினவே. இது எல்லாமே ஒவ்வொரு விளையாட்டுக்கு வித்தியாசமான விளையாட்டுக்களாக இருந்தது. எல்லா இடமும் எங்கே பார்த்தாலும் மரங்கள், இயற்கை அழகு தான் கூடவாக இருந்தது. அது என்னென்று சொல்கிறது தெரியலை, நீங்கள் வந்து பார்த்தா தான் அதில் இது உங்களுக்கு தெரியும். இந்த காட்சிகளெல்லாம் நாங்கள் ஒரு கார்ட்டூனுக்குள்ளே டிவிக்குள்ளேயே போய் இருந்த மாதிரி அப்படி இருந்தது. எல்லா பக்கத்தாலும் சிலைகளும் அதில் அந்த இதுகள்கிட்ட முட்டைகள் மாதிரி செய்து வச்சு அங்கால இந்த உருவங்கள் எல்லாம் பெருசாக செய்து வச்சு ஒரு ட்ராகன் எல்லாமே அந்த தத்ரூபமாக செய்து வச்சுருந்தாங்க. எல்லாமே பார்க்க போய் விளையாடணுமென்று தான் எங்களுக்கு தோணும். நீங்கள் வந்து பாருங்கள், எல்லோரும் கட்டாயம் வந்து பார்க்க வேண்டிய இடம் இது. நாங்கள் சில விளையாட்டுகள் பார்க்க போகக்குள்ளே பூட்டி இருந்தது, இப்போ திறந்துருக்குறாங்களா, அப்போ நாங்கள் போவோம்னு முடிவு செய்தோம். இப்போ வந்துட்டோம். வந்த இடத்துல அங்கே அதில் பார்த்தா இன்னும் மக்கள் கூடி இருந்தாங்க. என்ன தெரியுமா, இது அடுத்த தரையினுக்கு போகிறது, அப்படி அடுத்தடுத்து போகக்கூடிய இடங்கள் இருக்குது. இவையில் முன்னுக்கு வரவேற்பு டான்ஸ் ஆடுறார்கள், இவைகளுங்களுக்கு காய் காட்டிட்டு போகிறேனும். இது ஒரு விளையாட்டு, இதுவும் ஒரு நல்ல விளையாட்டு தான். ஆனால் கொஞ்சம் இடம் பயமாக இருக்குது. மேலே போய் அப்படியே பொத்தண்டு கீழே இறங்கி அப்படியே அடிபட்டு அதில் போகும் தண்ணிக்குள்ளே. அது ஒரு ரவுண்டாக சுற்றி தண்ணிக்குள்ளே போகும். எங்களோட இத்தாலி ஆக்களும் 2 பேர் வந்திருந்தவேல்.
நாங்கள் போன டைம் சரியான வெயிலாக இருந்தது, வெக்க தாங்க இல்லாமல் இருந்தது. ஆனால் இந்த தண்ணிகளுக்குள்ளே விளையாடக்குள்ள ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஏன்டா தண்ணி கூட எல்லா இடமும் தண்ணி அடித்து கொண்டிருந்தாங்க. நல்ல வேளை எங்களுக்கு தண்ணி அடிப்படையில் என்ற மகளுக்கும் அந்த 2 இத்தாலியர்களுக்கும் தான் அடிபட்டது. நாங்கள் ஆனால் எங்களுக்கு தண்ணி பட்டது சாதுவாக தான் பட்டது. என்ற மகள் பேசி கொண்டு வர அந்த டிராகனுக்கு நாங்கள் வர்றதுக்கிடையில் இந்த மார்ஸ் ஹவுஸ் ஒன்று கார்ட்டூனில் வரும் அந்த அதே மாதிரி வெளிக்கிட்டு இருந்தவள் உள்ளுக்குள்ளே போயிட்டினோம். அதை பார்க்க கிடைக்கல எங்களுக்கு. நாங்கள் கனவுகள் பார்க்க கிடைக்காம போயிட்டு என்ற நேரம் போயிட்டு. இது ஒரு பறக்கிற மாதிரி ஒரு விளையாட்டு. நானும் விளையாடினா எங்களோட அக்காக்கள் விளையாடினா இப்போ கிட்ட போய் பார்ப்போமாங்க. அப்படியே நாங்கள் இன்னொரு இடத்துக்கு போனோம். இதெல்லாம் அந்த பிள்ளைகளோட வண்டில்கள் கொண்டு வர்ற வண்டிகள் விடுற இடையாண்டுக்குள்ளே விடுற மாதிரி செய்து வச்சுருந்தாங்க. எல்லாமே ஒரு உபயோகமாக தானே இருந்தது. எல்லா இடமுமே பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி செய்து வச்சுருந்தாங்க. இப்போ நாங்கள் இன்னொரு விளையாட்டுக்கு போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் இதில் யாசை விட மாட்டாங்கன்னு நினைக்கிறோம். அங்கே போயிட்டோம். நாங்கள் இப்போ எல்லோரும் ஏறிட்டினோம். நினச்ச மாதிரி என்னை யாசை விடையில்லை, அதனால் நானும் நின்றுட்டேன். சரி எல்லோரும் வெளிக்கிட்டினோம். ஓகே, இந்த முறை ஏறையெல்லாம் போயிட்டு அடுத்த முறை வந்து நாங்கள் ஏறுவோம்ண்டு எல்லோரும் வெளிக்கிட்டாங்க. ஆனால் அவங்கள காண இல்லை. நாங்கள் அப்போ வெளியில் வெயிட் பண்ணி கொண்டிருந்தோம். அவங்க வருவாங்கன்னு வீடியோ எடுத்தேன். ஆனால் அவங்கள காண இல்லை. இப்படி இந்த உயரத்துக்கு ஏறி கீழே இறங்கும் இந்த ரெயின், அவங்க போன ரெயின். அதுவும் குழந்தை பிள்ளைகள் போகவே இல்லாத ரெயின் தான். இப்போ வெக்க தாங்கலாம் இருந்தால் இப்போ யாசுக்காக அந்த குளிர் தண்ணியில் போய் நின்றோம். யாசுக்கு சரியான விருப்பமாக இருந்தது. அவர் தொட்டுக்கொண்டே இருந்தவர். ஆனால் அது ஒவ்வொரு நிமிஷத்துக்கு தான் அது வேலை செய்யும். இப்போ எல்லோரும் வெளியே வந்துட்டினோம். இந்த கார்ட்டூன் படங்கள் எல்லாம் சிலைகள் மாதிரி செய்து வச்சுருந்தவை, அதில் எல்லோரும் நின்று ஃபோட்டோ எடுத்து கொண்டிருக்கணும். இவையில் சின்ன ஆகலாம் வெயிட் பண்ணி கொண்டிருக்கணும் பெரிய பிள்ளைகளையும் விட்டு ஃபோட்டோ எடுக்க. ஆனால் அது ஆடாமல் அப்படி நிற்கிது, விழாமல் அவ்வளவு ஸ்ட்ராங்காக செய்து வச்சுருக்காங்க. பார்த்தா உண்மையில் நிற்கிற மாதிரியே இருக்கும் இந்த கரடி பொம்மை. என்ற மகளுக்கும் ஆசை வந்துட்டு அதில் போய் நிற்க. என்ற சின்னவர் யாசு இதில் இருந்து போட்டு அவர் மேலே திரும்பி பார்த்தோன்னா பயம் வந்துட்டு கத்த வலிக்கிட்டார், பயந்துட்டார். அவர் ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் பார்க்குறார். இப்போ தான் 1 வயது அவருக்கு. அப்போ இதிலெல்லாம் அவருக்கு கொஞ்சம் புது அனுபவங்களாக இருந்தது. எல்லாமே பிள்ளைகள் என்ஜாய் பண்ணக்கூடிய இடமா இருந்தது. எங்களோட பிள்ளைகளுக்கு சரியான சந்தோஷம் இங்கே வந்தது. ஆதியாக மாட்டேன்ட்டுட்டா அது பயமாக இருக்குது, வேணாமன்ட்டுட்டா. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எல்லா சிலைகள் எல்லாமே வடிவாக இருந்தது. பெருசாக செய்து வச்சுருந்தாங்க.
இந்த தக்காளியை பார்த்தீங்கன்னா பெரிய தக்காளி, இப்படி சின்னனா தெரியுதா, நான் கிட்ட பார்த்தா பெரிய தக்காளி. எல்லாமே வித்தியாசமாக இருந்தது. இதுவும் ஒரு கார்ட்டூனில் வர்ற நிறைய 2 நரி வரும். அந்த கார்ட்டூன் என்னென்னு எனக்கு தெரியலை, நான் பார்த்ததில்லை. என் மகள் சொன்ன அந்த கார்ட்டூன் ஆமண்டு அதில் வர்ற ஆம்புலன்ஸ் தான் இது. அதில் எல்லாம் ஏறி பார்த்து கொண்டிருக்கணும் சின்னாக்கள். அவங்கள என்ன அந்த அதே மாதிரி இருக்குண்டு எல்லாம் சந்தோஷத்தில் ஏறி பார்த்து கொண்டிருக்கணும். அப்போ எங்கட அத்தான் நான் ஆதியாவை அந்த நரி பொம்மைக்கு மேலே ஏறி சிலைக்கு மேலே ஏறி போட்டோ எடுக்க வச்சுவேன். ஆனால் அவள் பயப்படுறா, அதுக்கும் பயந்து கொண்டு அழுது கொண்டு தான் இருந்தவா. அவளுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. பிறகு யாசு மாரி இருந்தவர். யாசு ஓகே, இதில் பயப்படையில. இது எங்களுக்கு சின்ன ஆசை கொண்டு வந்துட்டு நாங்களும் விளையாடி பார்ப்போம்ண்டு. அப்போ நாங்களும் இதில் விளையாடி பார்த்தோம். நல்லா தான் இருந்தது. ஆனால் கீழே விழுந்துருவோமோண்டு ஒரு பயமும் இருந்தது. இது பார்த்திங்கன்னா உண்மையான மீன் மாதிரி இருந்தது. ஆனால் கிட்ட பார்த்தா சிலை, அவ்வளவும் சிலையாக செய்து வச்சுருக்காங்க. நல்லா இருந்தது எல்லாமே. இதுக்குள்ளே தான் பாட்டுக்களுக்கு எல்லா இடமும் பாட்டுக்கு மியூசிக் எல்லாம் போட்டிருக்காங்க, பாக்ஸ் மாதிரி செய்து. எல்லாமே நல்லா இருந்து பார்த்தீங்களா, இவ்வளோ இதெல்லாம் தத்ரூபமாக செய்து வச்சுருக்காங்க. கண்ணுக்கு குளிர்ச்சியான இடங்கள், எல்லாமே கண்ணுக்கு குளிர்ச்சியான இடங்கள் மாதிரி தான் இருந்தது. இந்த தண்ணி அடித்து கொண்டிருக்காங்க இடைக்கிற இது பாருங்கள் எப்படி அழகாக இருக்குது. எல்லாம் இவ்வளோ மிஷினால் எல்லாம் கட் பண்ணி இந்த புல்லுகள் எல்லாம் எல்லாமே நல்லா எல்லாம் பிளாஸ்டிக் ஒன்றும் இல்லை, எல்லாம் இயற்கையாகவே இருக்குது. இது இந்த மரத்தால் செய்து வச்சுருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இதுக்குள்ளேயும் கணக்காக பாக்ஸுகள் எல்லாம் செய்து வச்சு என்ற மாதிரி காட்டுறா. இதுக்குள்ளே தான் பாட்டு வருதாம்னு சொல்லி எல்லாமே பாக்ஸுகள் எல்லாம் செய்து நல்ல சவுண்டான பாட்டுகள் எல்லாம் போட்டு எல்லாம் நல்லா இருந்தது. இப்போ நாங்கள் மினி இத்தாலியை பார்ப்போம்னா நடக்கையில் அதால் சுற்றி நடக்கணும். ஆனால் எங்களுக்கு நடக்க இல்லாமல் இருந்தனால சின்னாக்கள் கனதூரம் நடந்து வந்துட்டுனோம். அதனால் நாங்கள் போட்டில் பார்க்க போகிறோம். ஆதியா பார்த்து கொண்டு வர எப்படி. இதுதான் அந்த இடம். நாங்கள் இப்போ இதில் தான் போக போகிறோம். வாங்க இப்போ போவோம் உள்ளுக்குள்ளே. நாங்கள் இப்போ இறங்கி போய் கொண்டிருக்கோம். எனக்கு பின்னுக்கு ஒரு வாத்து ஒன்று வந்து போய் கொண்டிருக்கு. நாங்கள் நடந்து போய் பார்க்க சின்னாக்களுக்கு கஷ்டமாக இருந்தனால எல்லோரும் இதில் போய் பார்ப்போம்னு விளக்கிட்டாச்சு. ஆதியாக இருக்கிறா முன்னுக்கு. நாங்கள் எல்லோரும் போய் கொண்டிருக்கோம். இதுதான் இந்த மினி இத்தாலியா. சின்னனா செய்து வச்சுருக்கு. உங்களுக்கு பார்க்க தெரியும். எல்லாமே தூராக தான் தெரியுது. ஆனால் நான் கிட்டவா ஃபோனில் ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. எல்லாமே தத்ரூபமாக செய்து வச்சுருக்காங்க. நீங்கள் நேராக போய் பார்க்குற மாதிரியே இருக்கும். அப்படியே அந்த உருவங்கள் எல்லாம் வந்து பாருங்கள் கட்டாயம். இது ஒரு குளத்தை சுற்றி தான் இருக்குது. ஒரு குளம் மாதிரி செய்து வச்சுருக்காங்க. அதை சுற்றி தான் அந்த உருவங்கள் எல்லாம் இருக்குது, கட்டிடங்கள் எல்லாம். இது அதுக்கு அங்கால விளையாட்டுக்கள் தான் சுற்றி. நல்ல ஒரு வியூவாக இருக்குது இதை பார்க்க. இது என்னன்னு தெரியுமா, இது நாங்கள் போகிற போட்டை அப்படியே ஒரு லைனுக்கு திருப்பி விடுது. இந்த ரவுண்டான இரும்பு இப்படியே சுற்றி திருப்பி விடுது. இப்போ அப்படியே திருப்பி இந்த ஒரு சதுர வடிவுக்கு திருப்புது. அப்படி திருப்பி எல்லா இடமும் அப்படி நிப்பாட்டி ஒரு நிமிஷம் அப்படி நிப்பாட்டி தான் கொண்டு போகுது இந்த போட். நீங்கள் வடிவாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். எல்லோரும் அங்கால நடந்து பார்த்து கொண்டு போகிறோம். நாங்கள் இப்போ இந்த போட்டில் பார்த்து கொண்டு போகிறோம். பிறகு போகிற வழி தான். அப்போ நாங்கள் அதால் பார்க்கலுமெண்டா பார்ப்போம். பிறகு இதுகளெல்லாம் பார்த்திங்களா, இது எரிமலை போட்டிருக்கு. அது கத்தானி இலை இருக்குது. அதுதான் அந்த எரிமலை. இதுகள் பாருங்கள் இவ்வளோ சின்னதாக செய்து வச்சுருக்கு.
பார்க்க பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் எல்லாமே சின்ன சின்னனா அந்த அமைப்பு அப்படியே அச்சு அசலாக இருக்குது. ஒரு துளி கூட மாறாமல் அப்படியே இருக்குது எல்லாம். நல்ல ஒரு பசுமையான காட்சியாகவும் இருந்தது. நீங்கள் வந்து பாருங்கள். கூடிய பாகம் எனக்கு இதில் நான் போய் பார்த்ததில்லை, அதனால் எனக்கு பெருசாக எந்த இடங்களும் தெரியாது. இது வத்திக்கானோன்னு சொல்கிறாங்க, ரோமில் இருக்கிற வத்திக்கானோன்ற அந்த அந்த பெரிய இது நான் போய் பார்த்ததில்லை. படங்களில் தான் பார்த்துருக்குறேன், ஃபோட்டோக்களில். இதுகளெல்லாம் பாருங்கள், இவ்வளோ சின்னனாக செய்து வச்சுருக்காங்கண்டு. எல்லாமே வடிவாக அமைப்பாக இருக்குது. இதை இப்படியே சுற்றி பார்க்க ஒரு நல்ல ஒரு வியூ கிடைக்குது எங்களுக்கு. அந்த அங்கேருந்து தான் நாங்கள் இப்போ வந்தோம். திருப்பி அந்த இடத்துக்கு தான் இந்த போட் திரும்பி போகும். அது அப்படியான ஒரு இது நேர்பாதை மாதிரி அந்த ஒரு இதில் தான் போய் கொண்டிருக்குது. பாருங்கள், எல்லோரும் நடந்து போய் பார்க்குறீங்க. இதுக்குள்ளால் போய்க்குள்ளே இப்படி விளையாட்டுக்கள் எல்லாம் காணக்கூடிய மாதிரி இருந்தது. நாங்களும் இந்த விளையாட்டுக்கு ஒருக்கா போகணுமென்று முடிவு செய்தோம். எல்லாத்துக்கும் டைம் இருக்கணும், அதுவும் ஒரு எங்களுக்கு ஒரு யோசனையாக இருந்தது. பாருங்கள், இதெல்லாம் இவ்வளோ அழகாக இருக்குது. எல்லாம் குட்டியாக சின்னனாக இருக்கிற இதுகள் தான் எல்லாம். ஆனால் பெருசு மாதிரி தெரியுது. எல்லாம் சின்ன சின்னனாக தான் செய்து வச்சுருக்காங்க. நீங்கள் நேரத்துக்காக வந்து இதை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பொறுமையாக பார்க்கணும். இது என்னன்னு தெரியுமா? இது மட்டும்தான் எனக்கு வடிவாக தெரிஞ்சிருது, சாய்ந்த கோபுரம். அதை நான் போய் பார்த்தனால எனக்கு தெரியும். மற்றும்படி எனக்கு இதில் நேரில் நான் போய் பார்த்தது குறைவு. பாருங்கள், இப்படியே சுற்றி கொண்டு முன்னுக்கு எல்லாம் உண்டாக வந்தது. ஆனால் அப்படி இந்த திரும்பக்குள்ளே முன்னுக்கு போறினும் அண்ணாக்கள் எல்லாரும். என்ற மகள் சந்தோஷத்தில் இருக்கிறார். தண்ணிக்குள்ளால் போகிறேன்டா வாக்கு ஒரு சந்தோஷம்தான். பாருங்கள், அங்கால இருக்க அந்த விளையாட்டில் தான் இப்போ எல்லோரும் போய் வந்தவங்க. எவ்வளோ அழகான காட்சியெல்லாம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா பெரிய உயரமான, நாங்கள் முதல் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அந்த வீடியோவில் போட்ட நாங்கள் விளையாடினோம் அந்த விளையாட்டு தான் இது. பெரிய விளையாட்டு, பெரிய உயரமாக போய் வரோம். அதுக்கே எங்களுக்கு முடியாமல் போயிட்டு இது எங்களுக்கு பயங்கரமாக இருக்குமென்று நாங்கள் போகையில். இதெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு அழகான காட்சியாக இருக்குது. நல்ல ஒரு சுற்றுலாத்தலம், நீங்கள் கட்டாயம் வந்து பாருங்கள். இத்தாலியில் வந்து சுற்றுலா பார்க்கணுமென்று நினைக்கிறார்கள், இந்த இடத்துக்கும் வந்து பார்க்கலாம். இது உங்களுக்கு நல்ல ஒரு பயன்பாடான இடமா இருக்கும் பிள்ளைகளுக்கு. இப்போ யாசி நித்திரா கொண்டுட்டார். நாங்கள் இப்போ இறங்குகிற இடம் வந்துட்டு இப்போ இறங்கி இன்னொரு இடம் பார்க்க போகிறோம். இப்படி எல்லா இடத்துலையும் நீல கலர் உடுப்பு போட்டு இந்த விளையாட்டுகளுக்கு உதவி செய்கிற மாதிரி எல்லாரும் நிற்கிறாங்க. கூடுதல் பாகம் எல்லாரும் ப்ளூ கலர் உடுப்போடு தான் நிற்கிறாங்க. இப்போ நாங்கள் இறங்கி போகிறோம். மினி இத்தாலியா நாங்கள் பார்த்து முடிஞ்சு இப்போ மிருகங்கள் இருக்குன்றவே இப்போ அதையும் பார்ப்போம்னு வந்தது. பார்த்தா வித்தியாசமாக கட்ட குதிரையாக இருந்தது. என்ற மகள் தடவி பார்க்க போனவா தொட்டு பார்ப்போம்ண்டு. ஆனால் அது கொஞ்சம் உதற பயந்துட்டா. அப்போ எனக்கும் ஒரு ஆசையாக இருந்தது, நானும் ஒருக்கா தொட்டு பார்ப்போம்ண்டு
தொட்டு பார்த்தேன். நல்ல பேசாமல் இருந்தது குதிரை. நல்ல நல்ல சந்தோஷமாக இருந்த அனுபவம் இந்த மிருகங்களை தொட்டு பார்க்குறது. இதில் எல்லாமே வித்தியாசமான மிருகங்கள் இருந்தது. இந்த ஆடை பாருங்கள், இது ஒரு ஆடு 4 கொம்பு இருந்தது. ஆனால் எங்களுக்கு நின்று வடிவாக பார்க்க டைம் இல்லாமல் இருந்தேன்டா 6 மணியோடு பூட்டிடுவாங்க. 6 மணி ஆகிக்கொண்டிருக்கு கிட்டத்தட்ட. அப்போ நாங்கள் அதனால் குயிக்காக எல்லாம் பார்க்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் இதுக்கு சாப்பாடுகள் போட விருப்பமானாக்கள் இந்த இதில் சாப்பாடுகள் வச்சுருக்காங்க. இதுதான் சாப்பாடுகள். அதை நீங்கள் இதுக்குள்ளே இந்த மிஷினுக்குள்ளே காசை போட்டுட்டு அந்த சாப்பாடை எடுத்து கொடுக்கலாம். ஆனால் எங்களுக்கு அதுக்கும் டைம் இல்லாமல் இருந்தது. அதுக்குள்ளே போட்டு எடுத்து கொடுத்து பார்க்குறதுக்கு. அதனால் நாங்கள் குயிக்காக வெளிக்கிட்டோம். இந்த ஆடை பார்த்திங்களா, தாடியெல்லாம் வச்சு வடிவாக இருக்கிறாருன்னு. எல்லாமே ஒரு வித்தியாசமான மிருகங்களாக இருந்தது. நீங்களும் வந்து பாருங்கள். இப்படியான இடங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்த மாதிரி இருக்குது. எல்லா இதுகளும் ஒன்று சேர்ந்த மாதிரி இருக்குது. இந்த மாடு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் அங்கர்பட்டியில் பார்த்துருக்கோம். மற்றபடி நேராக பார்த்தது இங்கே வந்து தான் நேராக பார்த்துருக்கேன். இது என்ன மிருகம்ன்ட்டு தெரியலை. ஆனால் ஒட்டகம் மாதிரி இருந்தது. ஆனால் நான் டிவியில் தான் பார்த்துருக்குறேன். இது என்னென்னு எனக்கு தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் கட்ட இன சேவல்கள், கோழிகள் எல்லாம் நின்றுது. எல்லாமே ஒரு வித்தியாசமான மிருகங்களாக தான் இருந்தது. நாங்கள் பெருசாக பார்க்காத மிருகங்களாக தான் இருந்தது. இதை பார்த்திங்களா, வெள்ளை மயில். இது நான் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த மயிலை. நான் மயில் நார்மலாக பார்த்துருக்கேன். அந்த எங்களோட மயில்கள் இப்படி வெள்ளை மயில் பார்த்ததில்லை. இங்கே பார்த்திங்களா, இந்த சின்ன பிள்ளை சாப்பாடு கொடுக்குறா. இது செம்மறி ஆடு, குட்டி ஆடு. பார்த்திங்க வடிவாக உருண்டையாக இருந்தது, பார்க்க க்யூட்டாக இருந்தது. இதுவும் எல்லாமே கூடுதலாக ஆடுகள் கூட இருந்தது. ஒவ்வொரு விதமான ஆடுகள் இருந்தது. என்கிட்ட இங்கே ஆடுகள் கூட வளர்ப்பினம். அதனால் ஆட்டுக்கூட்டங்கள் தான் கூடவா இருந்தது. சேவல்கள், இங்கே வளர்கிற மிருகங்கள் கூடவா இருந்தது. இன்னொன்று பார்க்க போகிறீங்களா, மயிலை பார்க்க ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஏன்டா 10 வருஷத்துக்கு பிறகு நான் மயிலை பார்க்குறேன். ஊரில் பார்த்ததுக்கு டிவியெல்லாம் பார்க்குறாங்க தான். நான் நேரடியாக இப்போ தான் 10 வருஷத்துக்கு பிறகு தான் பார்க்குறேன் மயில். நான் இந்த ஊருக்கு போன டைமும் நான் மயில் பார்க்க கிடைக்கல எனக்கு. இது வாத்து எல்லாம் சத்தம், பெரிய சத்தமாக இருந்தது. இந்த வாத்துகளெல்லாம் கத்திக்கொண்டு சின்னாக்களுக்கு எல்லாமே ஒரு புது அனுபவமாக இருந்தது. இந்த விளையாட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் மினி இத்தாலியை சுற்றி பார்க்கக்குள்ள போட்டில் அதில் காட்டின நான் இந்த விளையாட்டு இதுதான் அது. இது ஒரு பயமில்லாத விளையாட்டு. இது குழந்தை பிள்ளைன்னு விளையாடலாம். ஆனால் நாங்கள் யாசை விட்டுட்டு வந்தோம் அப்பாவோட. ஏண்டா அவர் யாசை விளையாட விட மாட்டாங்களோன்ட்டு முன்னுக்கே நின்றுட்டார். ஆனால் பிறகு யாசையும் விடுறாங்கன்றோன்னே அப்பா பிறகு அவர் தான் கொண்டு வந்து பிள்ளைகளோட போனவர். யாசி சிரித்து கொண்டு விளையாடினவர். இது இப்படி கடைகள் எல்லாம் எல்லா விளையாட்டுக்கள்லையும் இருக்குது பக்கத்தில். ஏண்டா பிள்ளைகள் வாங்கக்கூடிய மூளையான ஆக்கள், ஏண்டா பிள்ளைகள் வர்ற இடம் விற்பனை ஆகுமெண்டு எல்லாமே விளையாட்டு சம்மந்தமான பொருட்கள், டொவிகள் எல்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ நாங்கள் வீட்டை வலிக்கிட்டோம். சரி ஏன்னா அந்த இதையும் நடந்து போய் கிட்டையும் பார்த்துட்டு போயிடுவோமேண்டு குயிக்காக, ஆனால் வடிவாக நின்று பார்க்க கிடைக்கல, குயிக்காக பார்த்துட்டு போனோம். பார்த்திங்கன்னா இதெல்லாம் குட்டி, இப்போ வீடியோவில் பெருசாக தெரியுது, குட்டியாக செய்து வச்சுருந்தாங்க. சிலையிலலாம் எங்களோட உயரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருந்தது. எல்லாமே வடிவாக தண்ணியை சுற்றி ஒரு குளத்தை சுற்றி இருக்குது எல்லாமே. ரெண்டாவது குளத்துக்குள்ளால் இப்போ வயது போனாக்கள் இல்லாதாக்கள் பார்க்கக்கூடிய மாதிரி போட்டில் வந்து பார்க்கக்கூடிய மாதிரியும் இருந்தது. நேராக நீங்கள் நடந்து பார்க்கக்கூடிய ஆக்கள் நடந்தும் பார்த்து கொள்ளலாம். எல்லா இதான அம்சங்களும் அவங்க செய்து வச்சுருக்காங்க எல்லாரும் பார்க்கக்கூடிய மாதிரி. இது பார்த்திங்களா, சின்ன நாதம் பாலமெல்லாம் செய்து வச்சுருக்கு. ஒன்றுமே
இதை பார்க்க வேணாம் அது பார்க்க வேணாம் இல்லை, எல்லாமே பார்க்கக்கூடிய மாதிரி இது. ஆனால் நாங்கள் ஒரு சின்ன பிள்ளை விட்டுட்டோம். என்னென்னா நாங்கள் வீட்டை வரைக்குள்ளே அந்த மிஷினில் அந்த டிக்கெட் நாங்கள் எடுத்த டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணி எங்களை ஃபோட்டோ எடுத்து விடுவாங்க. அது எங்களுக்கு தெரியாமல் போயிட்டு நாங்கள் அதை அப்படி செய்யாமல் வந்துட்டோம். ஆனால் அப்படி செய்யாமல் வந்தால் நீங்கள் திரும்பி போக இயலாதான். அதனால் நீங்கள் அது கட்டாயம் வீட்டை வர்றதுக்குள்ளே அந்த வாசலில் அந்த டிக்கெட்டை கொடுத்து ஸ்கேன் பண்ணி ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாங்க. நாங்கள் இப்போ வீட்டை போக தயாராகிட்டோம். 6 மணி ஆகிட்டு. நான் போட்ட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.